ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் என்னன்னா கேரளா லாட்ரி கேசிங் தான் பார்க்க போகிறோம். கேரளா லாட்ரி கேசிங்கில் 21/1/2024க்கான அக்ஷயா 634 தான் குழுக்கள் நம்பரு. தொடர்ச்சியாக வந்து வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். அதே போல் நாளைக்கான கேரளா லாட்ரியில் கட்டாயம் நான் வெற்றி வந்து எடுத்து கொடுக்குறேன். பாக்ஸ் நம்பர்லேயும் நான் வந்து வின்னிங் எடுத்து கொடுப்பேன். அதே போல் ஆல் போர்டு நமக்கு வந்து ஒரு 2 டேஸாக மைனஸ் ஆகிட்டுருக்கு, மிஸ் ஆகிட்டுருக்கு. அதுபோல் இல்லாமல் நமக்கு தரமான வெற்றி நாளைக்கு கட்டாயம் உண்டு. என்னோடய கெஸ்ஸிங்கில் அக்ஷயா 634 குழுக்கள் நம்பரில் ஆல் போர்டு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மட்டும் புதுசாக வாட்ச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானே அமைக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு ஆல் போர்டு அப்படிங்கிற பட்சத்தில் பெஸ்ட்டான ஒரு நம்பர்னு சொல்ல போனால் நம்மளோட ஆல் போர்டு கெஸ்ஸிங் தரமான ஒரு நம்பராக இருக்கும். என்னோடய கணிப்பில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் ஆல் போர்டு பார்த்தோம்னா நமக்கு நாளைக்கு வரக்கூடிய அக்ஷயா 634 குழுக்கள் நம்பரில் 9 நமக்கு ஆல் போர்டு கட்டாயம் வந்து வரப்போகுதுங்க. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 100% வந்து வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சம் நமக்கு 9 ஆல் போர்டு நாளைக்கு மீண்டும் இறங்க போகுது. நமக்கு 098 ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 9 வந்து வந்திருக்கு. இனி வரும் தேதிகளில் 9, 5 நமக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒரு நம்பராக இருக்கக்கூடும். நமக்கு வந்து 9 அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய பெஸ்ட்டான ஒரு நம்பரு 9 தான். உங்கள் கணிப்பில் இருக்கக்கூடிய நம்பராக தான் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து சிங்கிள் போர்டு வந்து பார்ப்போம். சிங்கிள் போர்டில் வந்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, இந்த 3 போர்ட்லையும் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான 2 நம்பர் தான் பார்க்க போகிறோம். உங்கள் கணிப்பில் இந்த மாதிரி நம்பர் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஏ போர்டை பொறுத்தவரையிலும் நம்மளோட கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு நம்பரு ஏ போர்டில் 9 நமக்கு இறங்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். ஆல் போர்டில் நான் கொடுத்திருந்த 9 ஏ போர்டில் நமக்கு இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கும். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய பெஸ்ட்டான ஒரு நம்பர் 9 தான். அதுதான் ஆல் போர்டில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆல் போர்டில் 9 வந்து கொடுத்தோம். அந்த ஆல் போர்டில் உள்ள 9 நமக்கு ஏ போர்டில் இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் மீண்டும் 9 வந்து இறக்கியிருக்கோம். ஆல் போர்டில் நமக்கு 90% வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். சப்போர்ட் நம்பர் நமக்கு வந்து 1 இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கும். இதுதான் நம்மளோட சிங்கிள் டிஜிட் ஏ போர்டு கெஸ்ஸிங். உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த மாதிரி நம்பர் வந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுத்த கிடையாது. உங்கள் விருப்பம் இருந்தால் மட்டும் கட்டாயப்படுத்த கிடையாது. பி போர்டில் நமக்கு 4 வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பண்ண நமக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம 4 வந்து அன்றைக்கி கொடுத்துருந்தோம். அன்றைக்கிலேருந்து நமக்கு வந்து தோல்வி அடைஞ்சிக்கிட்டு இருந்தோம். 2 டேஸாக நமக்கு வந்து மிஸ் ஆகிட்டுருக்கு. ஆல் போர்டு வந்து 17 நாட்கள் நமக்கு வந்து தொடர்ச்சியாக வின்னிங் கொடுத்தது ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நமக்கு நேற்றைக்கும் இன்றைக்கும் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அதுபோல் இல்லாமல் இனி வரும் தேதிகளில் நமக்கு வந்து வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சமே இருக்கும். சப்போர்ட் நம்பர் நமக்கு பார்த்தோம்னா பி போர்டில் 7 வந்து இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குங்க. உங்கள் கேசிங்கில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். சி போர்டை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பரு 5. இதுதான் நம்மளோட சி போர்டில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும். உங்கள் கணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நம்பராக இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுத்த கிடையாது. அந்த 5 வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 9. மீண்டும் ஏன் 9 இறக்கிக்கன்னு ஒரு கேள்விக்குறி இருக்கும். நாளைக்கு ஆட்டத்தில் 9 இல்லாமல் ஆட்டம் கிடையாது. சி போர்டில் சப்போர்ட் நம்பராக இறங்கக்கூடிய ஒரு நம்பர் தான் 9. நமக்கு அடப்பு நம்பர் வந்து 454 வந்து சொல்லியிருந்தோம் நேற்றைய முன்தினம். அதே போல் நமக்கு வந்து 442 வந்து டபுள்ஸாக வந்து அடித்தாங்க. அடப்பு நம்பரை வரல. ஆனால் இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா 363 அடப்பு நம்பர் நம்ம சொன்ன மாதிரி வந்துச்சு. இனி ஒரு தேதிகளை வரும் சொல்லியிருந்தோம், சொன்ன மாதிரி வந்துச்சு. மீண்டும் அதே நம்பரில் நமக்கு இறக்கக்கூடிய சான்சஸ் வந்து இருந்தால் இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து வரத்துக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஏ போர்டில் 9 1, பி போர்டில் 4 7, சி போர்டில் 5 9. இதுதான் நம்மளோட பெஸ்ட்டான ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதோ தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய பாக்ஸ் நம்பர் வந்து கட்டாயம் நாளைக்கு வந்து பாக்ஸ் நம்பர் நான் வெற்றி கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய பெஸ்ட்டான ஒரு நம்பர் ஆல் போர்டு நம்ம வந்து 9 கொடுத்துருக்கோம். பாக்ஸ் நம்பரில் 729 வந்து நமக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும். அதே போல் 194 வந்து நமக்கு மீண்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். 194. அதே போல் 519 நமக்கு வந்து சி போர்டில் சப்போர்ட் நம்பரை இறங்க வாய்ப்பு வந்து அதிகபட்சம் இருக்கும்.
அதனால தான் கொடுத்து வச்சுருக்கேன். அதே போல் 4 வந்து ஏ போர்டில் இறங்கினால் 489 வந்து நமக்கு இறங்குவதற்கான வாய்ப்பு வந்து இருக்க போகுது. அதே போல் 975 நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். 975 2 வந்து நிறைய பேர் இன்றைக்கி எடுத்துருப்பீங்க. அந்த 2 நமக்கு நாளைக்கு 274 வந்து இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கும். உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதோ தாராளமாக வச்சுக்கலாம். பார்த்தோம்னா ஏபிசி பாக்ஸ் நம்பரில் 729, 194, 519, 489, 975, 274 பெஸ்ட்டான ஒரு பாக்ஸ் நம்பர் இதுதான். நன்றி வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் வெற்றியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி வணக்கம்.